அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு வவுனியாவிலேருந்து கொழும்பு போய் கொண்டு இருக்கிறோம். இங்கேருந்து 270 கிலோமீட்டர் போகணும். இப்போ நேரம் சரியாக பார்த்தீங்கன்னா இரவு 10:30 ஆகுது. இங்கேருந்து நானும் கவியும் தான் இன்றைக்கு போய் கொண்டு இருக்கிறோம். இது வந்து எங்களுக்கு ஒரு புதுவிதமான ஒரு அனுபவமாக இருக்கும். கட்டாயம் என்னத்துக்காக போகிறேன்ன்றதை போக சொல்கிறோம். ஓகே, இப்போ தான் நாங்கள் வவுனியா போர்டர் தாண்டுறோம். இதில் செக் பாயிண்ட் இருக்குது. வளமே நாங்கள் பைக்கில் போய்க்கலாம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. உண்மையிலுமே இந்த லாக்டவுன் டைமில் கூட வேலை செய்கிறத பார்க்க உண்மையிலுமே கொஞ்சம் மனக்கவலையாக தான் இருக்குது. ஓகே, இப்போ ஆந்திராபுரம் டவுனுக்கு வந்துட்டால் நேரம் 11:30 ஆகுது. நாங்கள் இதிலேருந்து இன்னும் கொழும்புக்கு 205 கிலோமீட்டர் போகணும். அதே மாதிரி நாங்கள் இதிலேருந்து போய் புத்தள ரோட்டால் தான் போகிறோம். அந்த புத்தளம்ன்ற இடத்துக்கு இன்னும் 63 கிலோமீட்டர் கிட்ட ஓடணும். உண்மையிலே ஒரு புதுவிதமான ஒரு அனுபவமாக இருக்குது. ரோட்டில் அவ்வளோத்துக்கு வாகனம் இல்லை. இப்போ இந்த லாக்டவுன் காலம்ன்றதால் நாங்கள் ஓரளவு ஃப்ரீயாக ஓடிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட நாங்கள் இந்த புத்தள ரோட்டையும் தெரிவு செய்து போய் கொண்டு இருக்கிற வேண்டாம். கூடுதலாக அந்த பெண்டுகள் எல்லாம் இருக்காது. இதே நாங்கள் அன்றாபுரத்துலேருந்து வேரியபிள் ரோட்டுன்னு சொல்கிறது. அந்த ரோட்டில் வந்தோம்னா கூடுதலான இடங்கள் ஃபுல்லாகவே பெண்டுகளாக இருக்கும். அதே மாதிரி வெள்ளக்கோடுகளாக இருக்கும். நாயல் குறுக்க வரும். அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. இது தூரம் என்றாலும் நல்ல ரோட், நேரான ரோட். அதனால தான் இந்த ரோட்டை தெரிவு செய்து கூடுதலான சாரதிகள் எல்லாம் நாங்கள் டிரைவர்ஸ் எல்லாம் கூடுதலாக போகிறது. இதால் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வரைக்கும் இந்த ரோட்டை தான் கூடுதலாக தெரிவு செய்து கூட்டிகிட்டு வருவினோம். ஓகே, நாங்கள் இப்போ புத்தள டவுனில் போய் கொண்டு இருக்கிறோம். இதில் இருந்து நாங்கள் 134 கிலோமீட்டர் கொழும்புக்கு போகணும். இதில் நாங்கள் ஒரு பிரேக் கொண்டு எடுப்போம் பார்த்தோம். டீ பிரேக், அதே மாதிரி சோட்டி சாப்பிட்றதுக்கு. நான் டீ குடிக்கிறது இல்லை, ஆனால் எல்லா கடையிலுமே இப்போ கூட்டாக இருக்குது லாக்டவுன்ன்றதால. நாங்கள் இப்போ சிலாவன் டவுனில் போய் கொண்டு இருக்கிறோம். இப்போ நேரம் சரியாக 1:19 ஆகுது. இதிலேருந்து நாங்கள் கொழும்புக்கு 80 கிலோமீட்டர் போகணும். பயங்கரமாக எனக்கு நித்திரை வருது. நான் நித்திரை கொள்றதால கவிக்கும் சிலவில் நித்திரை வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. கூடுதலாக டிரைவிங் பக்கத்து சீட்டில் இருக்கல அப்படியான ஒரு இதுவும் செய்யக்கூடாது. இதில் இருந்து நாள் திரும்பணும், இடது பக்கத்தாலே திரும்பி போகணும். ஓகே, இப்போ நாங்கள் நீர்கொழும்பு கிட்டவா போய் கொண்டு இருக்கிறோம். இதில் இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டருக்கு பிறகு தான் ஹைவேல நாங்கள் ஏறுவோம். அதாவது கட்டுநாயக்கா ஹைவே என்று சொல்கிறது. அந்த இடத்துல ஏறுவோம். இரவு டைமில் ஹைவேல போகிறதுன்ற ஒரு புதுவிதமான ஒரு உணர்வாக இருக்கும். கட்டாயம் நாங்கள் இதில் போய்கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கு ஏரோப்ளைன் போகுது அந்த அவடத்தில். உங்களுக்கு தெரியுமோ தெரியலை பாருங்கள். வானத்தில் மினிங் ஏஜெண்டா அது ஏரோப்ளைன் தான். மிஸ் பண்ணுறோம். எனக்கு இப்போ இருக்கிற ஒரு டீம் ஒரு காது ஏரோப்ளைனில் போகணுமன்றது தான் ஒரு ட்ரீமாக இருக்குது. பாப்போம், காலப்போக்கில் எல்லாம் நடக்கும். ஓகே, இப்போ நாங்கள் அந்த ஹைவே கிட்டே வந்துட்டோம். இதில் இருந்து நேராக போனோம்னா நார்மல் ரோட்டால் கொழும்பு போகிறது. அதே மாதிரி இடது பக்கத்தால் போனோம்னா கட்டுநாயக்கா ஏர்போர்ட் அந்த இடத்துக்கு போகிறது. இதில் இருந்து நாங்கள் இப்போ வலது பக்கம் திரும்ப போகிறோம். நாங்கள் ஹைவேல ஏறி தான் நாங்கள் ரெண்டே போகிறோம். இதில் பாருங்கள், போட்டுகளெல்லாம் நிறையவே போட்டிருப்போம். இதே மாதிரி தான் நாங்கள் குருநாள் போய்க்கலாம். இப்படி ரோட் போய்த்தான் அதே மாதிரி வலது பக்கத்தில் ஹைவே ஏறும். அந்த பைக்கில் போய்க்கல நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இதில் இருந்து வலது பக்கம் எப்படி வியூ இருக்குன்றதை பாருங்க. ஓகே, நாங்கள் இந்த ஹைவே இந்த முடிவுக்கு வந்துட்டோம். இதில் போய்க்குள்ள பேமெண்ட் கட்டணும். அதாவது இந்த ஹைவேயில் ஓடினதுக்கு நார்மல் நாளில் வந்து 280 ரூபாயும், இரவில் ஒரு 280 ரூபாயும், பகலில் ஒரு 300 ரூபாயும் எடுப்பினோம். இதில் பார்ப்போம். இந்த இடம் பாருங்கள் எப்படி வடிவாக இருக்குண்டு. உங்களுக்கு அப்படியே ஒரு ரியல் ஃபீல் வேறுமென்று நினைக்கிறேன். கொழும்பு வந்த ஒரு ஃபீல் ஒன்று வேறு உங்களுக்கு கட்டாயம். இதே மாதிரி நாங்கள் இந்தியாவில் நிறைய தடவை பைக்குகள்லாம் பே பண்ணுறதெல்லாம் பார்ப்போம்.
இங்கே பைக் ஹைவேல ஓடிடாது, அதால் பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. வாகனங்களுக்கு மட்டும் பே பண்ணிக்கொள்ள வேணும். இருட்டில் தெரியாது. பாருங்களா, இந்த பில் பே பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி பில் 250 ரூபா எடுத்துருக்கணும். சரி, கிட்டத்தட்ட கொழும்புக்கு வந்துட்டோம். நேரம் சரியாக 10:22 ஆகுது. இந்த லாக்டவுன் காலத்தில் இன்னும் ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ வெளிநாடுகள்லேருந்து யாராவது வர்றீங்களாண்டா அவையில் ஏற்றுறதுக்கு வர்ற வாகனம்ன்றது உண்மையிலுமே பாவம். எத்தனை இடத்துல மறித்து விடுறாங்க. அவ்வளோ இடத்துலையும் சில வேலை காசு கொடுக்க வேண்டி வரலாம். அப்படியான ஒரு நிலைமைகள்லேயும் வந்து தான் உங்களை ஏற்றி கொண்டு போயிடும். அந்த ஒரு விஷயத்தில் அவையில் பாராட்டியே ஆகணும். இதில் பாருங்கள், வலது பக்கத்தில் புது ஹைவே ஒன்று செய்து கொண்டிருக்கணும். இது நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக பார்த்து கொண்டிருக்கேன். இது இப்போதைக்கு முடிகிற மாதிரி இல்லை. இப்போ நாங்கள் இப்படியே போய் இதிலேருந்து ஒரு இடத்துல ரூம் எடுத்து தங்க போகிறோம். அதே மாதிரி இந்த கொழும்பு இந்த நைட் வியூ எப்படி இருக்குன்றதையும் ஒரு சில இடங்களை சுற்றி பார்ப்போம். அப்படியே ஓகே, இதில் போய்கொண்டு இருக்கையில் எங்களோட வலது பக்கத்தில் இருக்குது பாருங்கள், ஒரு பில்டிங் உண்டு, இந்த பள்ளிவாசல் உண்டு. கூடுதலாக வெள்ளக்காரங்களெல்லாம் வந்தாங்கன்னா இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்காமல் போக மாட்டோம், ஏன்னா அந்தளவுக்கு வடிவாக இருக்கும். அதே மாதிரி இந்த கொழும்பை பாருங்கள், கொழும்பில் யாருமே நடமாடுற மாதிரி தெரியலை. நான் அந்தளவுக்கு கொரோனான்றது பரவி இருக்குது, அந்த ஒரு பிரச்சனை. நாங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி சேஃப்டியாக தான் இருக்கணும். கண்ட இடங்கள் எல்லாருங்கிற ஒரு ஐடியாவே இல்லை எங்களுக்கும். ரூமுக்கு வந்துட்டோம். பயங்கர டயர்டாக இருக்குது. நாளைக்கு மார்னிங் கண்டினியூ பண்ணுறேன். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ தான் எழுப்பினாங்க. நேரம் சரியாக 12 மணி ஆகுது. இதுக்கு பிறகு தான் நாங்கள் ஃப்ரெஷ் ஆகணும். அதுக்கு முதல்ல நீங்கள் கொழும்பு வந்தீங்களா சாதாரண ஒரு டீசெண்டான ரூம் எடுக்கிறேன்டா 3000 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய்க்கு மேலேயும் போகும். நாங்கள் எடுத்து நின்றது 3000 ரூம். அந்த ரூம் எப்படி இருக்குமென்றதையும் காட்டுறேன். இதுதான் பாருங்கள் நாங்கள் தங்கின ரூம். உண்மையிலுமே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. 3000 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி பாருங்கள் ரெடி ஆகிட்டோம். அதே மாதிரி பாத்ரூமும் நாங்கள் எங்களுக்கு ஓகே இருந்தது. 3000 ரூபா காசு கேட்ட மாதிரி. சரி, இதில் இருந்து நாங்கள் அப்படியே போய் வாகனத்தில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ வழிகட்டாமல் இதில் இருந்து காலி ரோட்டுக்கு தான் போகிறோம். அதுக்கு பிறகு தான் நாங்கள் எங்கே போகிறோம்ன்றதை நாங்கள் பிளான் பண்ணணும். அதுக்கு முதல்ல ஒரு அலுவல் இருக்குது.
அதுக்கு முதல்ல ஒரு பிரச்சனை இருக்குது, நாங்கள் சாப்பிட வேணும். இப்படியே சாப்பாடு இங்கே எங்கேயுமே கிடைக்கிற மாதிரி இல்லை. நாங்கள் ஊபர்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தோம், அது சரியாக வரல. இப்போ இதில் போகிற வழியில் ஏதாவது ஒரு கடை இருந்தால் அதில் வேண்டி கொண்டு வச்சு எங்கேயாவது சாப்பிட தானே இருக்குது. இப்போ நாங்கள் இதிலேருந்து காலி போகிற ரோட்டுக்கு திரும்பிட்டோம். இன்றைக்கும் ஒரு புது விதமான ஒரு அனுபவமாக இருக்குது கட்டாயம். நேற்று வந்து பயங்கரமாக ஒரு டயர்ட் உண்டு, அப்படியே நாங்கள் படுத்து நித்திர வந்துட்டோம். இப்போ நேரம் சரியாக 12 மணி ஆகுது. இன்றைக்கு தான் அந்த ட்ராவல் பண்ணினதிலே கொஞ்சம் லேட் ஆகிடுன்னு கூட சொல்லலாம். கொழும்புல கூடுதலான வாகனங்கள் எல்லாம் தெரிஞ்சு கொண்டே இருக்குது. இதை பார்த்தா லாக்டவுன் மாதிரியே தெரியலை, ஆனால் எல்லாருமே ஒரு தேவைக்காக தான் ஓடிக்கொண்டிருப்பீங்க என்று நான் நினைக்கிறேன். இதில் எங்கள்கிட்ட முன்னுக்கு பாருங்கள், இலங்கையில் சூப்பர் பைக் விற்கிற கடை இருக்குது. டுக்காட்டி பைக் நிற்கிது. நாங்கள் இப்போ வத்திரமுள்ள என்ற இடத்துக்கு தான் போய் கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த கொழும்பை பார்த்தா லாக்டவுன் மாதிரியே தெரியலை. நிறைய கடைகள் திறந்துருக்குது, அதே மாதிரி நிறைய வாகனங்கள் தெரியுது, நிறைய பேர் வெளியில் தெரியல. நார்மலாகவே கிட்டத்தட்ட ஒரு 25 வீதமான துறையில் எல்லாமே திறந்து தான் இருக்குது போல இருக்குது. தலைநேரமாச்சு, திறக்கத்தான் கட்டாயம் வேணும். இல்லை எங்களோட வலது பக்கத்தில் பாருங்கள், ஃபுல்லாகவே கடையில் பாருங்கள், அந்த மரத்தால் செய்த பொருட்களை தான் வச்சு விற்று கொண்டிருக்கணும். இந்த இடத்த அப்படியே இறங்கி போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்றது. இந்த விலையை பாருங்களேன், இதில் சும்மா நார்மலாக ஒரு இது மாதிரி தான் வச்சுருக்கணும். கிட்டத்தட்ட 65,000 ரூபா. இதில் பொருட்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு பொருள் என்ற விலை சாதாரணமாக ஒரு 25,000 தான் இருக்குது உண்மையிலுமே. ஆனால் மரத்தால் செய்தது திடகாத்திரமான ஒன்றாக இருக்குது. சரி, இதிலேருந்து நாங்கள் போய் வாகனத்தில் கண்டினியூ பண்ணுறோம். நம்மளோட இதெல்லாம் பார்க்கல கொழும்பு லாக்டவுன்டா சொல்ல தோணுது. இதில் போய் கொண்டு இருக்கீங்களா, எங்களோட வலது பக்கத்தில் பாருங்கள், இலங்கை இந்த பார்லிமெண்ட் தெரியுது, பாராளுமன்றம். கிட்டத்தட்ட 1 மணி ஆகுது. பயங்கரமாக பசிக்குது. என்ன தான் நாங்கள் சாப்பிட்ற மாதிரி இல்லை, சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி கடைகளும் இல்லை, அதான் முதலாவது பிரச்சனை. ஓகே, இப்போ இடையில அங்கங்கே தெரிஞ்ச கடை ஒன்றுமே இல்லாமல் அல்லா மாசன்ற ஒரு கடையில் பிரியாணி வண்டிட்டு வந்துருக்கிறோம். நேற்று நாங்கள் ஸ்டே பண்ண அந்த ரூமில் தான் வந்திருந்து சாப்பிட்டு கொண்டிருக்க வேண்டாம், எங்கேயுமே சாப்பிட இல்லாது. ஓகே, இப்போ சாப்பிடுவோம். சாப்பிட்டு ரூம்லேயே ரெஸ்ட் எடுக்கிறேன். கவி வந்து ஒரு அலுவலாக போயிருக்கார், அதே மாதிரி அங்கே ஹைவேலே மூட போகிறேன்னு சொல்லியிருக்கேன். நான் இன்னொரு வேலை செய்திருக்கேன்டா, அந்த அதோட வெஹிக்கிளுக்குள்ள நான் என்ன செய்தேன்டா, ட்ரோனை வச்சுட்டேன். இல்லை நீங்கள் இதில் போய் ட்ரோன் ஷாட் எடுப்போம்னு பார்த்தேன். ஒரு 5:30 வர்றேன்னு சொன்னார். பாவம் இந்த மாதிரி எனக்கு தெரியலை. ஒரு அருமையான தருணத்தை மிஸ் பண்ண போகிறோமோன்ற ஒரு கவலையாக இருக்கேன்.
முதல் போய் நாங்கள் ட்ரோன் ஷாட் எடுத்தாங்க. அந்த ட்ரோன் ஷாட் எடுக்கிற நேரம் பார்த்து இரவில் எடுக்கிறதே ரிஸ்க்கான விஷயம். நாங்கள் எடுக்கல என்ன செய்யணும் கீழே எல்லாம் போலீஸ் சரி நான் ட்ரோன் துளைஞ்சி தான் இந்த ஏன்டா சாட்சியம் 75 மட்டும் இருந்தது நல்ல வேலை பார்க்கின்ற போயிட்டோம். அதில் இறக்கி எடுத்துட்டோம். கூடுதல் டைம் எடுக்கல ஏன்னா பில்டிங்கள் கூடுதலாக இருக்கிறால கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். இப்படி நாங்கள் இந்த ரூமில் தங்கிட்டு நாங்கள் அப்படியே அப்புறம் கிளம்பி அப்படியே பவுனியாக போகிறதான். இந்த வீடியோ கொஞ்சம் லெந்தாக வந்துருக்கேன் நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். ஏதாவது காரணம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே, நல்ல வீடியோஸ் வந்து இப்போ லாக்டவுன் டப் பண்ணிட்டு போகணுன்றதை எல்லோரும் வேண்டிக் கொள்ளுங்கள்.